போதிய நீர் இருப்பு இல்லாத காரணத்தால் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறக்க இயலாது என்று முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். முதல்வர் ஜெயலலிதா புதனன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். 120 அடி உயர மேட்டூர் அணையில் தற்போதைய நீர்மட்டம் 45.82 அடி மட்டுமே நீர் உள்ளது என்றும், அதாவது 15.281 TMC நீர் மட்டுமே இருப்பில் உள்ளது என்றும் கூறியுள்ளார். நீர்மட்டம் 90 அடியாக இருத்தல் மட்டுமே குறுவை சாகுபடிக்கு நீர் திறந்துவிட முடியும் என்று ஜெயலலிதா விளக்கம் அளித்துள்ளார். மேலும் குறுவை சாகுபடியை ஊக்குவிக்க முதல்வர் ஜெயலலிதா சிறப்பு திட்டங்களை அறிவித்துள்ளார். டெல்டா மாவட்டங்களில் 12 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு மானியம் வழங்குவதற்காக 40 கோடி நிதி ஒதுக்கியுள்ளதாக கூறிய ஜெயலலிதா, விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 4000 ரூபாய் மானிய தொகை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். இந்த மானிய தொகை விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்றும், இயந்திரங்கள் மூலம் நடவு பணி மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு 100% மானியம் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். தேவையான விதைகள் 100% மானிய விலையில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ள ஜெயலலிதா, இதன் மூலம் மண்வளம் மேம்படுத்துவதோடு வெண்ணாறு கலைமடை பகுதியில் சம்பா பருவ நெல் உற்பத்தியும் உயரும் என்றும், இந்த திட்டங்களை செயல்படுத்த அரசுக்கு 54 கோடியே 65 லட்சம் ரூபாய் செலவு ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார்.